ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தினந்தோறும் உங்களிடத்தில் பேசுவது, உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் மட்டும் உங்களோட பேசலை, ஆண்டவரும் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நண்பனைப் போல இருந்து உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அறிந்து உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கவனமாக உங்கள் மேல் கண்ணும் கருத்துமாக இருக்கிற ஒரு நண்பனைப் போல அவர் இன்றைக்கும் உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இந்த வசனம் அன்னாள் என்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ரொம்ப துக்கத்தால் இருக்கிறா. அவளுக்கு குழந்தையே கிடையாது. அது நிமித்தம் எல்லாரும் ரொம்ப ஏளனமாக பேசினாங்க. அதனால மனம் கசந்து, துக்கத்தினால் நிறைந்து, வியாகுலத்தினால் நிறைந்து தேவனிடத்தில் போய் அவள் மனம் கசந்து அழுதாள். அதற்கப்புறம் இருக்கிற வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது அவளுடைய துக்கம் அவளுக்கு அதிகமாக இருந்ததுனால அவளுடைய சத்தம் கூட வெளியில் வரல, வெறும் உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது. ஒன்லி ஹர் லிப்ஸ் மூவ்ட். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் அதிக துக்கம், அதிக பாரம் உங்களுடைய மனதை, உங்களுடைய எண்ணங்களை அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் வார்த்தை கூட வெளியில் வராது. உங்கள் ஜெபங்களுக்கு சத்தம் இல்லாத ஜெபங்களாக இருக்கும், வார்த்தைகள் இல்லாத ஜெபங்களாக இருக்கும். பட் காட் லிசன்ஸ் டு யுவர் ஹார்ட். ஆனால் தேவன் உங்களுடைய இருதயத்தை கவனிக்கிறார், இருதயத்தின் சத்தத்தை கேட்கிறார். God listened to her heart, God saw her pain and God heard her thoughts. God listened to her distress. தேவன் அவளுடைய இருதயத்தை கேட்டார், அவளுடைய வலியை பார்த்தார், அவளுடைய நினைவுகளை கேட்டார், அவளுடைய வேதனையை கவனித்தார். இந்த மாதிரி காரியங்களை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, நமக்கு நெருக்கமாக இருக்கிற நம்முடைய நண்பர்களிடத்தில் பார்க்க முடியும். ஒரு நல்ல நண்பனாக இருக்கும் பொழுது, நெருக்கமான நண்பனாக இருக்கும் பொழுது நம்ம சொல்லாத காரியங்களை கூட அவங்களுக்கு தெரியும். நம்ம மனதில் யோசிக்கிற காரியங்கள் கூட அவங்களுக்கு கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனாக தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அதுவும் கவனமாய் கவனிக்கிற நண்பனாக இருக்கிறார். நீங்கள் வாய்களை திறந்து சத்தத்தினால, வார்த்தைகளினால சொல்ல முடியாத காரியங்களையும் அவர் கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல நண்பன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு முன்னாடி சென்று கொண்டு இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவன் உங்களுடைய கவனமுள்ள நண்பனாக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கவனித்து கேட்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் அநேக சத்தம், அநேக ஜெபங்கள், அநேக வேண்டுதல்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கலாம். அவைகள் சத்தமாக, வார்த்தையாக வெளியில் உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் கவனமாய் கவனிக்கிற நல்ல நண்பன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற சத்தத்தையும், உங்கள் எண்ணத்திலிருந்து வருகிற எல்லா சத்தத்தையும், உங்கள் மனதில் தோன்றுகிற எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவர் கவனமாய் கவனித்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்ற பதிலை, அதற்கு ஏற்ற பலனை உங்கள் வாழ்க்கையில் அவர் தருவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பதிலளிக்கப்படுகிற, பலனளிக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏனென்றால் தேவன் உங்களை கவனமாய் கவனிக்கிற நண்பனாக இருக்கிறார். இந்த நாளும் தேவன் உங்களோடு கூர்ந்து வழி நடத்துவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.